Hi, hello friends. நம்ம இந்த வீடியோல ரேடியாலஜி அண்ட் இமேஜினரி டெக்னாலஜி இந்த கோர்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிள் என்ன, டியூரேஷன் என்ன மாதிரி ஸ்கோப்ல இருக்குன்றதாக நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Okay, first நம்ம BSc ல ரேடியாலஜி என்னன்னு பார்ப்போம். BSc ரேடியாலஜி அப்படிங்கிறது 4 years படிக்கக்கூடிய ஒரு அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ் தாங்க இது. இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கான எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 12th ல பயாலஜி ஆர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கணும். உங்களுடைய மார்க்ஸ் 50% மேல ஸ்கோர் பண்ணிருக்கணும். அண்ட் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான டியூரேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க 4 years படிக்கிற மாதிரி இருக்கும். அதுல 1 year இன்டர்ன்ஷிப் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். ரேடியாலஜி அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன்லாம் எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த பத்தின மெஷினரிஸ் பத்தி படிக்கலாம், ரிப்போர்ட்ஸ் பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் சவுண்ட்ஸ் பத்தி படிப்பாங்க. ரேடியாலஜி இமேஜினரி டெக்னாலஜி நம்ம ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல வெளியில ஏதோ காயம் பட்டா அதை ஈஸியா கண்டுபிடிச்சலாம். பட் நம்ம பாடிக்குள்ள ஏதாவது ஆர்கன்ஸ் காயம் ஏற்படுது, அது பார்த்தீங்கன்னா ஏதாவது சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அதை நமக்கு பார்க்க முடியாது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் சவுண்ட்ஸ், அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன் மூலமா தான் பார்க்க முடியும். அண்ட் மெயினா பார்த்தீங்கன்னா போன் ஃபிராக்சர் ஆர் ஆர்கன் இன்ஜினியரிஸ்க்காக தான் பார்த்தீங்கன்னா ரேடியாலஜி யூஸ் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ்ல என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹியூமன் அனாட்டமி, பிசியாலஜி அண்ட் பார்த்தீங்கன்னா மெஷின் ஆப்ரேட்டிங் இது தாங்க படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் பிஎஸ்சில ரேடியாலஜி கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் எடுத்து படிக்கலாம், எந்த மாதிரி ஸ்கோப்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க பிரைவேட் ஆர் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல ஒரு எக்ஸ்ரே சென்டர்ல ஒர்க் பண்ணலாங்க. இந்த கோர்ஸ்க்கான அட்மிஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க கவர்மெண்ட் ஆர் பிரைவேட் காலேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணி படிக்க முடியும். நீங்க கவர்மெண்ட் நடத்தக்கூடிய டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங்ல நீங்க கவுன்சிலிங் போட்டிருந்து உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜே கிடைச்சது அப்படின்றப்போ உங்களுக்கு ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆர் பிரைவேட் காலேஜ் நீங்க போகும்போது உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் படி படிக்க முடியும், ஃபீஸ் கொஞ்சம் ஹையா இருக்கும். ஆர் நீங்க மேனேஜ்மெண்ட்ல படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் ரொம்பவே ஹையா இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஜாப் வேகன்ட் கண்டிப்பா இருக்குங்க. பிரைவேட் அண்ட் மெடிக்கல் செக்டர்ஸ்ல கண்டிப்பா ஒர்க் வேகன்ட் அதிகமாவே இருக்கு. ஸோ இப்போ நீங்க பிஎஸ்சில ரேடியாலஜி முடிச்சிட்டீங்க, நெக்ஸ்ட் மாஸ்டர் கோர்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னா நீங்க பார்த்தீங்கன்னா எம்எஸ்சில ரேடியாலஜி எடுத்து படிக்க முடியும். ஆர் பார்த்தீங்கன்னா எம்டி கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணலாம், ஆர் பிஹெச்டி படிக்கலாம். இந்த கோர்ஸ்ல நீங்க முடிச்சுட்டு என்ன மாதிரி ஜாப் பொசிஷன்ல போகலாம் அப்படின்னா, நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு லெக்சர் டீச்சரா போக முடியும், ஆர் பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியனா போகலாம், எக்ஸ்ரே டெக்னீஷியனா போக முடியும், மெஷின் ஆப்ரேட்டிங் டெக்னீஷியனா போக முடியும், ஆர் நீங்க லேப் ஒர்க்காவும் பண்ண முடியும். அண்ட் ரேடியாலஜி கோர்ஸ் எந்த மாதிரி காலேஜ்ல படிச்சா பெஸ்டா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கவர்மெண்ட் காலேஜ் ஆர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகக்னைஸ்ட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல படிச்சீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஸ்கோப் உங்களுக்கு இருக்குங்க. ஸோ யாரெல்லாம் 12th முடிச்சுட்டு உங்களுடைய கட் ஆஃப் நீங்க எடுக்கக்கூடிய காலேஜுக்கு எலிஜிபிளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும், ஆர் காலேஜ் பத்தின கட் ஆஃப் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பா எங்களுக்கு கால் பண்ணுங்க. அண்ட் கோர்ஸ் பத்தின காலேஜ் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம சேனல்ல பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.